ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் சம்மந்தமாக வந்து ஒரு 25 கொஸ்டின் வந்து பார்ப்போம். 8 தொகை நூல்களுள் வந்து முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் என்னன்னு கேட்குறாங்க. நற்றிணை. 8 தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் என்னன்னு கேட்டால் நற்றிணை. நோட் பண்ணிக்கோங்க. அகத்திணையையும் புறத்திணையும் சேர்ந்து கூறும் 8 தொகை நூல் வந்து பரிபாடல். அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் என்ன அப்படின்னா பரிபாடல் வந்து சொல்கிறாங்க. அடுத்து இதில் வந்து தவறான இணை என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எது கரெக்டுன்னு பார்த்துங்க. குறிஞ்சினா கபிலர், மருதம்னா ஓரம் போகியார், நெய்தல்னா அம்மூவனார் வந்து சொல்கிறாங்க. பாலைக்கு தான் வந்து ஓதலாந்தையர் வந்து வருவாங்க. பின்வரும் நூற்றில் வந்து தவறானதை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன கரெக்டுன்னு பார்த்துங்க. கம்பர் வந்து தேரழுந்தூரிலிருந்து பிறந்தவர், கரெக்டு. அவர் வந்து சரஸ்வதி அந்தாதியை ஏற்றியவரும் வந்து கம்பர் தான். அவரின் காலம் வந்து என்ன அப்படின்னா கிபி 12ஆம் நூற்றாண்டுங்கிறது கரெக்டு. ஆனால் கம்பரை ஆதரித்த வள்ளல் வந்து சடையப்ப வள்ளலை தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து இதுதான் தவறானது. செல்வச்செவிலி அதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா வந்து உருவகம் தான் செல்வச்செவிலி அப்படிங்கிறாங்க. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை. இவ்வடியிலேருந்து கை தொன்று என்பது வந்து என்ன அப்படின்னா கை பொருள்னு சொல்கிறாங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எதுகை வந்து வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. கூளை அப்படின்னு. கூளை எதுகை அப்படின்னா வந்து முதல் எழுத்து இரண்டாம் அந்த சொல்களில் வந்து அந்த முதல் 3 வரணும். 1 2 3 அடுத்தடுத்தது. பற்றுகளை பற்றற்றான்ல பற்றினை 1 2 3 வந்தாவே வந்து கூளை வரும். பொழிப்பு வந்துன்னா 1 3 வந்தால் தான் பொழிப்பு. மேற்கதுவாயினா 1 3 4 வரணும். கீழ்கதுவாயினா 1 2 4 வரும். ஸோ வந்து கூளைனா வந்து ஃபஸ்ட்டு 1 2 3 வந்திருக்கா. ஸோ அதனால் வந்து இது வந்து கூளை. நோட் பண்ணிக்கோங்க. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை வந்து நோட் பண்ண சொல்கிறாங்க. மேற்கதுவாய் எதுகை. ஏன் மேற்கதுவாயினம் நான் என்ன சொன்னேன், 1 3 கூளைனா 1 2 3 வரணும். ஓகே. கீழ்கதுவாயினா வந்து 1 2 வரணும். இது வந்து என்ன பொழிப்பு தான் வரணும். இது வந்து ஆன்சர் வந்து தப்புங்க. சாரி கரெக்டு தான். ஏன்னா வந்து என்ன எதுகை தானே கொடுத்துருக்காங்க. எதுகைனா வந்து 2ஆம் எழுத்து ஒன்று வருவதான் வந்து எதுகை. ஸோ அழகொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும்ல 2ஆம் எழுத்து ல. ஸோ அந்த முதல் வார்த்தையில வந்து ல வந்திருக்கு சொல்லையும், 3ஆவதுலேயும் ல வந்திருக்கு, 4ஆவதுலேயும் ல வந்திருக்கு. ஸோ மேற்கதுவாயினா 1 3 4ல் வந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. ஸோ அதனால வந்து இது வந்து மேற்கதுவாய். இதே கீழ்கதுவாயினா 1 2 4 வந்தால் தான் கீழ்கதுவாய். ஸோ கரெக்டு தான். 2ஆம் எழுத்து வந்து ல வந்து ஒன்றி வந்திருக்கு. மேல்கதுவாய் எதுகை. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கு அப்படிங்கிறாங்க. அப்பூதியடிகள் நான்மறை வந்து கற்றார் அப்படிங்கிறது தான் வந்து தன்வினை. இதில் பிறவினைனா என்னென்னா அப்பூதியடிகள் நான்மறை கற்பித்தார் அப்படிங்கிறது வந்து இது வந்து பிறவினை வந்துருங்க. இதுலேயே வந்து தன்வினைனா கற்றார், கற்பித்தார்னு வந்து அது வந்து பிறவினை. இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும் உம்முங்கிறது வந்து வெளிப்படையாகவே வந்திருக்கு. அதனால் வந்து இது வந்து எண்ணுமை. சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வந்து வல்லினம் வந்து மிகும். நீங்கள் சொல்லி பார்த்தாவே இது சால சிறந்தது. அதில் வந்து வல்லினம் வந்து மிகுல. அதான் தாழ் பூந்துரை எனும் சொல்லுக்குரிய வந்து இலக்கண குறிப்பு வந்து என்ன வினைத்தொகை வந்து சொல்கிறாங்க. தாழ் பூந்துரையோட இலக்கண குறிப்பு வந்து வினைத்தொகை. பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை வந்து தேர்வு செய்க அப்படின்னு. பழுத்தன்னா அது வந்து இறந்த காலத்துக்கு வந்துருந்துச்சு. பழுக்கும்னா அது வந்து எதிர்காலத்துக்கு வந்துடும். பழங்கள் பழுத்தன்னா அதுவும் வந்து பன்மையாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இறந்த காலத்து. பழுக்கின்றது அப்படிங்கன்னா இப்போ தான். அப்போ வந்து நிகழ்காலம் வந்து ஓகே. படி என்ற வேர் சொல்லில் இருந்து வினை எச்சத்தை வந்து படித்து ஊங்கிற வினையச்ச விகுதி வந்திருக்குல்ல. ஸோ அது வந்து வினையச்சம். படித்த அப்படிங்கிறது பெயரெச்சத்தில் வரும். படித்தல் பாடுதல் அள்ளுங்கிற விகுதி வர்றதுனால அது தொழில் பெயர் வந்துடும். ஸோ படித்து அப்படிங்கிறது தான் வினையச்சம். கல் எனும் வேர்ச்சொல்லின் பதம் வந்து கற்றல். கற்றலோட வேர்ச்சொல் தான் கல் அப்படிங்கிறாங்க. இயல்பானது வந்து வேர்ச்சொல் அறிகள்னா இயல்பு தான் அதோட வேர்ச்சொல். ஏ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழி வந்து என்ன அம்பு. ஏனா வந்து அதோட ஓரெழுத்து ஒரு மொழி வந்து அம்பு.
குழலியும் பாடத் தெரியும் இத்தொடரில் உள்ள பிழையை வந்து நீக்கி எழுது. குழலியும் பாடத் தெரியும் இல்லை, குழலிக்கு பாடத் தெரியுங்கிறதான் வந்து இது. இது வந்து 4ஆம் வேற்றுமை விரி கூட வந்து சொல்லலாம். ஐ ஆல் கு இன்னது கண் வந்து நம்ம வந்து வேற்றுமை தொகை வந்து பார்ப்போம். அதில் முதல் வேற்றுமைக்கும் வந்து 2ஆம் வேற்றுமைக்கும், முதல் வேற்றுமைக்கும் கடைசி 8ஆம் வேற்றுமைக்கும் வந்து உருபு வந்து கிடையாதுன்னு பார்த்துருப்போம். அதில் வந்து குழலிக்கு அப்படின்னா ஐ ஆல் கு 4ஆம் வேற்றுமை விரியில் வந்து வல்லினம் வந்து மிகும். இதில் வந்து இந்த எடுத்துக்காட்டுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, குழலியும் பாடத் தெரியும்னா வந்து அந்த நீங்கள் சொல்லி பார்த்தாவே தெரியும், குழலிக்கு பாடத் தெரியும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. தமிழ் சொல் கண்டறிக அப்படிங்கிறாங்க. அனுமதி, ஈசன், குபேரன் இதெல்லாம் வந்து வட சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அனுமதினா நமக்கு வந்து இசைவு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதான். ஸோ இதில் தமிழுக்கு சொல்லுங்கிறது மணிமுடி அப்படின்னு. பொருந்தாத இணையை வந்து சுட்டுக அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு சிறுபொழுது தெரிஞ்சிருக்கணும். யாமம், மாலை, வைகறை, ஏற்பாடு, நண்பகலுங்கிறது தான் குறிஞ்சி, முல்லை, மருதம் நெய்தலுக்கான வந்து சிறு பொழுதுகள். ஸோ குறிஞ்சிக்கு யாமம் வந்துருச்சு, முல்லைக்கு வந்து மாலை வந்துருச்சு, மருதம் வந்து வைகறை வரணும், நண்பகல் வந்திருக்கு. ஸோ அதான் பொருந்தாதது.